நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை தான் பண்ண போறோம். இதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. இதுல கொஞ்சமா உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் நல்ல ஹாட்டான தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி. இதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரமா அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாருக்குமே வெல்லம் ரொம்ப ஃபேவரட். அப்போ இந்த ஜவ்வரிசி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்ப நல்லா தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்துல வச்சாச்சு. ஸ்டஃபிங்காக தேவையான அளவுக்கு தேங்காயில கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஜவ்வரிசி ரெடி ஆயிருச்சு. அதுல ஒரு பால் எடுத்து அது இந்த மாதிரி கையில வச்சு தட்டிட்டு அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு வச்சுட்டு நம்மளோட திறமையை யூஸ் பண்ணி சூப்பரா உருண்டை பிடிச்சிடணும். அவ்வளவுதான். இது ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை ரெடி. அந்த காலத்துல ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு வயிற்றுல இருக்கிற புண்ணை சரி பண்றதுக்குலாம் இதுதான் சாப்பிட்டு இருக்காங்க.